viewers, welcome to BA Book. இலக்கணமும் ஒளித்திறன் பயிற்சி சீரியஸ்ல இன்றைய வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 நியூ புக்ல இருக்கக்கூடிய பகுதிகளை டீட்டெயிலா பார்க்கலாம். முந்தைய வகுப்புல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல இருக்கக்கூடியதை பார்த்தோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ கிளாஸஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயல்கள் இருக்கு. இதுல முதல் இயல்ல இலக்கண பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல எழுத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து இந்த இணை எழுத்துக்களை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த பகுதி சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி. சோ இது நம்மளுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும், இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்லயும் இருக்கு. இதற்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதாவது ஒரு டீடைல்டு வீடியோ கிளாஸஸ் இணை எழுத்துக்கள் குறித்து நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோ கிளாஸஸ் நீங்க கிளியரா பாத்துக்கோங்க. ஏன்னா இன்றைய வகுப்புல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால அதை மறுபடியும் திருப்ப அரைச்சமாவே அரைக்காம ஒரு ரீகால் மட்டும் பண்ணிட்டு அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகலாம். ஏன்னா இன்னும் நிறைய புதிய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அதுல நம்ம அதிக அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எலாபரேட்டா சொல்லணும், ஓகேங்களா? சோ அதனால ஆல்ரெடி சொன்னதுனால இதுக்கான வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இணை எழுத்துக்களுக்கு. அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, அது உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சோ இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சில தமிழ் எழுத்துக்களுக்கு இடையே அந்த ஒழிக்கக்கூடிய முயற்சியிலையும் பிறக்கக்கூடிய இடத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒற்றுமையானது காணப்படும். இந்த மாதிரி ஒற்றுமை காணப்படக்கூடிய எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு உதாரணமா இப்ப நீங்க சொல்லி பாருங்க, இக்கு இங்கு இந்த 2 எழுத்துக்களை சொல்லும் பொழுதும் ஒரே இடத்துலதான் அந்த அழுத்தமானது தோன்றும். அதாவது நம்மளுடைய தொண்டையிலிருந்து நாக்கு வழி வரும் பாருங்க, அந்த பகுதியை தான் வந்து முதற் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்குடைய முதற் பகுதியானது நம்மளுடைய மேல் அன்னத்து மேல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இக் அப்படின்னு சொல்லும் போது சொல்லி பாருங்க, இக் வருதா? அந்த இடத்துல நாவுடைய முதற் பகுதியானது மேல் அன்னத்தை தொடும்போது ஒரு அழுத்தமானது ஏற்படுதா? இதே அழுத்தம் தான் இங்கு அப்படின்னு சொல்லும் போது இருக்கும். இப்ப இங்கு சொல்லி பாருங்க, இங்கு அதே இடத்துல அழுத்தமானது இருக்கும். சோ இந்த மாதிரி அப்ப இக்கும் இங்கு இந்த ரெண்டுமே சொல்லும் பொழுது அது பிறக்கக்கூடிய இடம் அந்த ஒழிக்கக்கூடிய முயற்சியில ஒற்றுமையானது காணப்படுதா? சோ இதனாலதான் இது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 மெய்யெழுத்துக்களை 3 இனங்களா பிரிச்சிருப்பாங்க. என்னது? வல்லினம், அடுத்தது மெல்லினம், அடுத்தது இடையினம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இதுல இந்த வல்லின மெய்யெழுத்துகளுக்கு இந்த மெல்லின மெய்யெழுத்துக்கள் தான் எப்பவுமே என்னவா வரும் அப்படின்னா இணை எழுத்துக்களா வரும். அததான் இங்க கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அப்போ வல்லின மெய்யெழுத்து, வல்லினம்னா என்னது? கசட தபர அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப வல்லின மெய்யெழுத்துனா இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, ஓகேங்களா? சோ இந்த வல்லின மெய்யெழுத்துகளுக்கு மெல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்துனா என்னது? மெல்லினம்னா என்ன? ஞனன நமன அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப மெல்லின மெய்யெழுத்து என்னது? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஓகேங்களா? சோ அப்ப இந்த வல்லின எழுத்துக்களுக்கு அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் தான் இடையினமா வரும், சாரி இணை எழுத்தாக வரும். அப்ப இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்பு இம்மு, இரு இன்னு இதெல்லாம் சொல்லும் போது பாருங்க ஒரே இடத்துல பிறக்கும், ஓகேங்களா? சோ அதனாலதான் இது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக பயன்படுது அப்படின்னா ஒரு சொல்லுடைய இடையில ஒரு வல்லின ஒற்று வருதுன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லின மெய்யெழுத்தானது அதற்கு இனமாகிய மெல்லின மெய்யெழுத்து தான் இடம் பெற்றிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, திங்கள் அப்படின்னு இருக்கா. இந்த திங்கள் அப்படிங்கிறது, இந்த இங்கு அப்படிங்கிறது வந்து மெல்லின எழுத்தா. இந்த இங்குக்கு அப்புறம் என்னதான் வரும் அப்படின்னா இக்கு அப்படிங்கிற வரிசையில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் வரணும். அப்ப இங்கு காங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆனு பிரிக்கலாமா? அப்ப இங்குக்கு அப்புறம் இக்கு, அதே இஞ்சுக்கு அப்புறம் என்னதான் வரும்? இச்சு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது சாதான் வரும். அடுத்தது மண்டபம், இன்னுக்கு அப்புறம் இட்டு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது தான். சந்தனம், இந்துக்கு அப்புறம் இத்து வரிசையில. இம்மு, இம்முக்கு அப்புறம் இப்பு வரணும். அப்ப அம்பு அப்படின்னா இம்முக்கு அப்புறம் இப்பு. இன்னுக்கு அப்புறம் இரு. தென்றல், இன்னா ராங்கிறது இரு கூட்டல் ஆனு பிரிக்கலாமா? அப்ப தென்றல். இன்னுக்கு அப்புறம் என்னதான் வருது? இட்டுதான் வருது, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் ஒரு மெல்லின எழுத்துதான் இணை எழுத்தா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு சொற்கள்ல இஞ்சுக்கு அப்புறம் இச்சு வரிசையில தான் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த இணை எழுத்துக்கள் கான்செப்ட் யூஸ் ஆகுது. அடுத்தது வல்லினத்துக்கு மெல்லினம், மெல்லினத்துக்கு வல்லினம்ங்கிறது பார்த்தாச்சா? இப்போ இந்த மெல்லினத்துக்கு வல்லினம் அப்படிங்கிறது ரேர் கேசஸ்ல நம்ம வேர்ட்ஸ் பார்க்க முடியும், அதிக அளவு நம்மளால பார்க்க முடியும், ஓகேங்களா? அடுத்தது இடையிணை எழுத்துக்கள் குறித்து பார்ப்போம்.
இப்ப இடையின எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஒரே இனத்தை சேர்ந்தது. இந்த இடையின எழுத்துக்கள் 6 ஈயே, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு இது எல்லாமே வந்து ஒரே இனத்தை சார்ந்தது. இதற்கு வல்லினமோ அல்லது மெல்லினமோ இணை எழுத்துக்களாக வராது. இது தனி இனம். ஓகேங்களா? சோ அதனால இந்த இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. இத நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய 3rd ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. இதற்கான ப்ரூஃபும் நம்ம வந்து டீடைல்டு கிளாஸ்ல கொடுத்திருக்கோம். இலக்கண நூல்கள்லயும் வந்து இப்படித்தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இப்ப மெய் எழுத்துக்களை பார்த்தாச்சா? அடுத்தது உயிரெழுத்துக்கள் பார்க்கணும். உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கா? இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல 5 எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா குறில் எழுத்துக்களா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களா இருக்கும். அப்ப எந்தெந்த உயிரெழுத்துலாம் குறில் எழுத்துனா அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களும் வந்து என்னன்னா குறில் எழுத்து. அப்ப நெடில் எழுத்து எதெல்லாம் அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இந்த 7 எழுத்துக்களும் வந்து நெடில் எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இணை எழுத்தா வரும் அப்படின்னா ஒரு குறில் உயிரெழுத்துக்கு அதற்கான நெடில் உயிரெழுத்து இணை எழுத்தா வரும். ஒரு நெடில் உயிரெழுத்துக்கு அதற்கான குறில் எழுத்து தான் வந்து இணை எழுத்தா வரும். அப்ப ஆங்கிறது குறில்னா அதோடைய இனமான நெடில் எழுத்து எது? ஆ. அப்ப ஆக்கு ஆ தான் வந்து இனமாக வரும். ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ வரும். ஆனா இங்க ஐக்கும் அவ்வுக்கும் என்ன வரும் அப்படின்னா ஐ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்னா ஆ கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். அவுங்கிறத ஆ கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். நீங்க சொல்லும் போது பாருங்க அவு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆளதான் அந்த ஒளியானது ஆரம்பிக்கும். அவு அப்படிங்கும் போது ஆ உ அவு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஐ வந்து எதுல முடியுது? ஈல தானே முடியுது. அப்ப ஐக்கும் ஈ தான் வந்து இணை எழுத்து. அவ்வுக்கு ஊ அப்படிங்கறதுதான் இணை எழுத்து. ஓகேங்களா? ஈக்கும் ஈ தான் இணை எழுத்து. ஐக்கும் ஈ தான் இணை எழுத்து. அதே மாதிரி ஊக்கு ஊதா இணை எழுத்து. அவ்வுக்கும் ஊதா இணை எழுத்து. அப்ப உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 5 குறில் எழுத்துக்களுக்கு அதற்கு இனமான நெடில் எழுத்துக்களே வரும். அந்த ஐ ஓங்கிறதுக்கு அவுக்கு மட்டும் ஈ ஊங்கிறது வந்து இணை எழுத்துக்களா வரும். பார்த்தாச்சா? அடுத்தது அதுதான் இந்த பத்தியில கொடுத்திருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ மற்றும் ஈக்கு இணை எழுத்துக்கள் ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் இணை எழுத்துக்களா வரும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. எந்த ஒரு சொல்லியும் உயிரெழுத்துக்கள் 2 தொடர்ந்து வர்றதெல்லாம் கிடையாது. சோ இது எங்க மட்டும்தான் இந்த மாதிரி புணரும் அப்படின்னா அளவடையில மட்டும்தான் இந்த மாதிரி இடம்பெறும். ஓவதல், தூவும், தூவும், தூங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? அப்ப ஊக்கு அடுத்து இனமாகி குறில் ஊ தான் வரும். தலி ஈக்கு இனமாகிய ஈ தான் வருது. ஓகேங்களா? குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குரில் வந்து இனமாக வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இல்லை. ஓகேங்களா? சோ ஆயுத எழுத்துக்களுக்கு இணை எழுத்து இல்லைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கேட்கலாம் மேம் தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தானே இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க என்ன ஆயுத எழுத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்கன்னா இடையின எழுத்துக்கும் கிடையாது, ஆயுத எழுத்துக்கும் கிடையாது. இது குறித்து 3rd ஸ்டாண்டர்ட் புக்லயும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இலக்கண நூல்களையும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டீடைல்டு வீடியோ கிளாஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. சோ அப்ப வல்லினத்துக்கு மெல்லினம், உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குரில், ஐக்கு ஈ, அவுக்கு ஊ. அவ்வளவுதான். ஆயுத எழுத்துக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த கற்பவை கற்றபின் இங்க தங்க பாப்பா இதுல இருக்கக்கூடிய இணை எழுத்துக்களை எடுத்தது இடை எழுத்து சொற்களை எடுத்தது சொல்றாங்க. தங்க இங்குக்கு இக்கு வந்துருச்சா? அடுத்தது வந்தாலே இந்துக்கு இத்து. அப்ப இது ஒரு எழுத்து ஒரு சொல். சிங்க இங்குக்கு இக்கு, தந்தாலே இந்தக்கு இத்து, பஞ்சு இஞ்சுக்கு இச்சு போன்ற இன்னுக்கு அப்புறம் இருவுல தொடங்குது. அப்ப இதுவும் இணை எழுத்து இருக்கக்கூடிய சொல். பண்டம் கொண்டு, வந்தாலே, பந்தல் நின்றாலே, கம்பம் வந்தாலே, தென்றல் வந்ததே, இன்பம் தந்தது. இது எல்லாமே வந்து இணை எழுத்து சொற்கள். மேம் பாப்பா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பா வராது. ஏன்னா பாப்பா அப்படிங்கறதுல இப்புக்கு அப்புறம் பாதான வருது. இந்த பாவை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டலான்னு பிரிக்கலாமா? சோ இப்புக்கு அடுத்தது இப்பலதான் தொடங்குது. இந்த மாதிரி ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. அதுலயும் மெய் மயக்கத்திலயும் 3 இது இருக்கு. அதுல உடல்நிலை மெய்மயக்கம்
உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரே எழுத்து அடுத்தடுத்து வரக்கூடியது. பட்டம் இட்டு, அடுத்தது இட்டு வரிசைதான். பாப்பா இப்பு இப்பு, பக்கம் இக்கு இக்கு, சுற்றி இற்று இற்றுதான் வரும். ஏன்னா ரீங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இற்று கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப இற்றுக்கு அப்புறம் இற்றே தான் வருது. சோ இந்த மாதிரி ஒரே எழுத்து அடுத்தடுத்தா வந்துச்சு அப்படின்னா அதை உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. இதுவே வெவ்வேறு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்ப வெண்கலம் இன்னுக்கு அப்புறம் என்ன வருது? காவரிசை. காவரிசைனா இக்கு கூட்டலாதான் கா. அப்போ இன்ன இக்கு வெவ்வேறு எழுத்துக்கள் அடுத்தடுத்து இடம்பெறுது. அப்ப வெவ்வேறு எழுத்துக்கள் அப்படிங்கறதுனால இதை வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்னன்னா நாய்க்கால் அப்படிங்கிறதுல ஈக்கு அப்புறம் பாருங்க இக்கு இருக்கா, அதுக்கப்புறமா என்னதான் வருது? இக்கு வரிசை தான் வருது. அப்ப இந்த இக்கு வரிசை 2 வாட்டி வந்து அதுக்கு முன்னாடி வேற ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதத்தான் ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. பார்த்தார் இருக்கு அப்புறம் இத்து இத்து, அப்ப இந்த இத்து 2 வாட்டி வந்து இரு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியத ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. மேம் இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்துல எடுத்துக்காட்டுல வண்டல் எழுதிருக்கீங்கல்ல, இது இணை எழுத்து சொல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது இணை எழுத்து சொல்லு கீழேயும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு கீழேயும் வரும். ஏன்னா இன்னுக்கு அப்புறம் என்னதான் வரும்? இட்டுதான் வரும். ஏன்னா இன்னுங்கிற மெல்லினத்துக்கு அப்புறம் வல்லினமானது இட்டுதான், இட்டு வரிசையானதான் வரணும். அப்ப வண்டல் அப்படிங்கிறது ஒரு இணை எழுத்து சொல். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இணை எழுத்துக்கள் சொற்கள், இணை எழுத்து சொற்கள் எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு கீழே வரும். அனைத்து இணை எழுத்து சொற்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு கீழ் வரும். ஆனால் அனைத்து வேற்றுநிலை மெய்மயக்கமும் இணை எழுத்துக்கு கீழ் வராது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா இணை எழுத்து சொற்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு கீழே வரும். ஆனா வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள் அனைத்தும் இணை எழுத்தாகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா இங்க வெண்கலம் அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கம் தான். ஆனா இது என்ன கிடையாது? இணை எழுத்து கிடையாது. ஏன்னா இன்னுக்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? இக்கு வந்துருச்சு. அப்ப இது இணை எழுத்து கிடையாது. ஏன்னா இன் அப்படின்னு சொல்லும் போதும் இக் அப்படிங்கும் போது இந்த 2 எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் ஒலிக்கும் முயற்சி வெவ்வேறு. சோ அப்ப இதுக்கு இனம் கிடையாது. ஓகேங்களா? சோ இது நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் எது அப்படின்னா கண்ணில். ஏன்னா இங்க இஞ்சு இச்சு, இந்து இத்து, இம்மு இப்பு வந்துருச்சு. அப்ப கண்ணில்ங்கிறதா வரல. தவறான சொல்லை வட்டமிடுக. கன்றான், நண்டு, வண்டு எல்லாம் கரெக்ட். வென்றான் இன்னுக்கு அப்புறம் எந்த எந்த இணை எழுத்து வரணும்? இற்றானது வரணும். ஆனா இங்க ரா வந்திருக்கு. அதான் இற்றுனா ரா அப்படிங்கிறது வந்திருக்கணும். இங்க இந்த இரு வந்திருக்கு. அப்ப இதனால தவறு. ஓகேங்களா? தென்றல் இன்னுக்கு ரா வருதுன்னா அதுக்கு முன்னாடி 2 சுழியின் தான் இருந்திருக்கணும். அப்ப தென்றல். கண்டம் தா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 3 சுழின்னு இருக்கணும். அப்ப கண்டம். நன்றி இன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரீ இருக்கணும். நன்றி. மண்டபம் இட்டு வரிசையில் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெல்லின எழுத்து இன்னு இது இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இணை எழுத்து. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மொழியை ஆள்வோம் பகுதி. தொடர்களை நீட்டி புதிய தொடர்களை உருவாக்குக. இது வந்து நம்மளுக்கு கேட்க போறது இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாடம் படித்தான் அப்படின்னா வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொரு சொல்லையும் சேர்த்துக்கணும். நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். அப்படியே ஒவ்வொரு சொல்லா இணைதா. அதே மாதிரி இங்கேயும் மழை பெய்தது, இது எப்படி எழுதலாம்? புயல் மழை பெய்தது. தொடர்ந்து புயல் மழை பெய்தது, நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது, சேலத்தில் நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது. இந்த மாதிரி விரித்தெழுதல். ஓகேங்களா? அடுத்தது PYQ. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பகுதி. இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமைக்க அப்படின்றாங்க. இதுல எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா நூல் கொடுத்திருக்காங்க. இந்த நூல் அப்படிங்கிறது புத்தகத்தையும் குறிக்கும், தைக்கக்கூடிய நூலையும் குறிக்கும். அப்ப ஆடை தைக்க உதவுவது நூல். இந்த இடத்துலயும் இந்த நூல் தான். அடுத்தது மூதுரை அப்படிங்கிறது வந்து ஒரு நீதி நூல், அறநூல். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து புத்தகத்தை மீன் பண்ணும். அதே மாதிரி மாலை, ஆறு, படிவம் இதற்கு நம்ம சொல்லணும். மாலை அப்படிங்கிறது ஒரு பொழுதை குறிக்கும், காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப மாலை பொழுது. மாலைங்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய, மாலை பொழுதை குறிக்கும். அடுத்தது நம் கழுத்தில் அணியக்கூடிய மாலையும் மாலை அப்படிங்கறது குறிக்கும். அப்ப மாலை பொழுதில் கண்ணன் விளையாடினான், கண்ணன் மாலை வாங்கி வந்தான். புரியுதுங்களா? அடுத்தது ஆறு. இதை எப்படி சொல்லலாம்? ஆறுங்கிறது ஒரு எண்ணை குறிக்கும். அதுக்கு அடுத்தது தண்ணி ஓடக்கூடிய அந்த நதியை குறிக்கும். ஆறுங்கிறது என்னது? ஒரு நதி. ஓகேங்களா? அடுத்தது படி. படிங்கிறது வந்து வினை சொல்ல பார்க்கும்போது ஒரு புக் எடுத்து படி அப்படின்றமா, அப்ப அந்த படிங்கிறது வினையாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப படிங்கிறது படிக்கிறது, கற்பதை குறிக்கும். அடுத்தது படி அப்படிங்கிறது படிக்கட்டை குறிக்கும். பேருந்துல படிக்கட்டுல பயணம் செய்யக்கூடாது, பேருந்தில் படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது. அப்ப அந்த படி அப்படிங்கிறது ஒண்ணு படிக்கட்டு, இன்னொன்னு படிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது
பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. இது இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இந்த பிழை நீக்கி எழுதுக தொடர்ல இந்த பகுதி உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால இப்ப ஆசிரியர் அப்படின்றாருன்னா இருள முடியுதுன்னா முடியக்கூடிய அந்த வினையும் இருள முடிகிற மாதிரிதான் வரும். இப்ப ஆசிரியர் கவிதை எழுதுகிறான்னு வராது, என்ன வரணும்? எழுதுகிறார் அப்படின்னு வரணும். அடுத்தது ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார், கற்பிக்கிறான்னு வராது, படிக்கிறான்னு வராது, கற்பிக்கிறார். இந்த ஆர் விகுதியானது இடம்பெறும். மாணவன் கவிதை எழுதுகிறான், மாணவன் பாடம் படிக்கிறான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரும், பாத்துக்கோங்க. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாள்களாக கொண்டாடப்படுகிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப காமராசருடைய பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். என்னைக்கு? ஜூலை 15 ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக காமராசரின் பிறந்த நாள் தமிழகத்துல கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுது. அடுத்தது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்போ செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுது. அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை மாணவர் நாளாக கொண்டாடுகிறோம். இது அக்டோபர் 15 அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுறோம். இதெல்லாம் ஏன் மேம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கணும். இது தமிழ் பகுதியில கேட்கலனாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ல இதை கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது விவேகானந்தருடைய பிறந்த நாளை இளைஞர்கள் நாளாக யூத் டேவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜனவரி 12 தான் விவேகானந்தர் பிறந்தாரு. சோ அதனால ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் நாள் இளைஞர்கள் நாளாக அனுசரிக்கப்படுது. அடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. சோ நேரு அவர்கள் நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தாரு. அதனால ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம். இணை எழுத்துக்கள் பகுதியில இருந்து கேட்கலாம். அதாவது இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்றாங்க. இதுல எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அமைந்திருக்குன்னா கங்கை, வண்டு, மண்டபம், மங்கை. ஏன்னா இங்குக்கு இக்கு. அடுத்தது இன்னுக்கு இட்டு, இன்னுக்கு இட்டு, இங்குக்கு இக்கு. அப்ப இது எல்லாத்துலயுமே அமைந்திருக்கு. பக்கம் அப்படிங்கிறது இணை எழுத்து கிடையாது. ஏன்னா இக்குக்கு அப்புறம் காவரிசையே வருது. காங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். இக்குக்கு அப்புறம் இக்கே வரக்கூடாது. இங்குக்கு அப்புறம் இக்கு வரணும். ஓகேங்களா? சோ அப்ப முன்னாடி இந்த இடத்துல இங்கு இருந்திருக்கணும். இங்கு இல்லாம இருக்கிறதுனால இது இணை எழுத்து கிடையாது. வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இடை எழுத்தா வரணும். சோ அப்ப இது கிடையாது. அடுத்தது வெந்தயம், தந்தம், பஞ்சு, மஞ்சள், இது எல்லாமே இணை எழுத்து சொற்கள். பச்சை, தக்காளி, இது ரெண்டும் வராது. ஏன்னா இச்சு இச்சு, இக்கு இக்கு. அடுத்தது கம்பளம், குன்று, செங்கடல், தேங்காய், இது எல்லாமே இணை எழுத்து சொற்கள். காக்கைங்கிறது இணை எழுத்து சொல் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இதுல இங்குக்கு இணை எழுத்து எது? இக்கு. இன்னுக்கு இணை எழுத்து எது? இட்டு. இந்துக்கு இத்து, இஞ்சுக்கு இச்சு, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. இதுக்கு இதுதான் வரணும். இன்னுக்கு இப்பு வந்தாலும் தப்புதான், அது இணை எழுத்து கிடையாது. இன்னுக்கு இரு வந்தாதான் இணை எழுத்து. அப்ப தென்றல் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இன்னுக்கு அப்புறம் என்னதான் வருது? இற்று. அதே மாதிரிதான் குன்று, இன்னுக்கு அப்புறம் இற்று வந்தது. அதனாலதான் இது இணை எழுத்து சொல். அப்போ இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இங்குனா இக்கு, இன்னுனா இட்டு, இந்துனா இத்து, இஞ்சுனா இச்சு, இம்முனா இப்பு, இன்னுனா இரு. இதுதான் இடம்பெற வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களில் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்தெழுதுக அப்படின்றாங்க. சங்கு, இந்த இங்கு அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கு இக்கு இணையமாக வந்திருக்கு. அப்ப இங்குக்கு இக்கு. நுங்கு, இதுக்கும் அதேதான், இங்குக்கு இக்கு. பிஞ்சு, இஞ்சுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இச்சு வந்திருக்கு. அப்ப இச்சுக்கு இனமான மெல்லின எழுத்தான இஞ்சானது இடம்பெற்றிருக்கு. வஞ்சகம், இச்சுக்கு இனமான மெல்லினமான இஞ்சு இடம்பெற்றிருக்கு. பண்டம் அப்படின்னா இன்னுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? டா. டானா என்னது? இட்டு. அப்ப இன்னுக்கு இனமான இட்டானது வந்திருக்கு. சுண்டல், வண்டி, இன்னுக்கு இட்டு. அடுத்தது பந்தயம், இந்துக்கு இத்து வந்திருக்கு. இந்து மெல்லின எழுத்து, அதற்கு இனமான எழுத்து என்னது? இத்து. அப்ப இந்த சொல்ல இந்துக்கு இத்து. பந்து, இந்துக்கு இத்து. கற்கண்டு, கண்டு, இதுல இன்னுக்கு அப்புறம் இட்டு. தென்றல், இன்னுக்கு அப்புறம் இரு. நன்று, இன்னுக்கு அப்புறம் இற்று. ஓகேங்களா? அப்ப இங்குக்கு இத்து, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இன்னுக்கு இருங்கிற இணை எழுத்துக்களானது இடம்பெற்றிருக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்கள்ல. அடுத்து பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ப விடையளிக்கவும். இதுவும் முக்கியமான பகுதி. இந்த மாதிரி இது 5 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பத்தி கொடுத்துட்டு 5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த பத்தியில இருந்து எடுத்துறத சொல்லி அதற்காக இதையும் பார்த்துக்கோங்க. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர்.
ஊழியர்கள் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்ல, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிக்கிறதுக்குள்ள காமராசர் என்ன சொல்றாருன்னா, அம்மா அனுப்பி விட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த குழந்தைங்க சொல்லுது, இல்ல நாங்களாதான் வந்தோம், அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வராங்க, அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் காமராசர் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் காமராசர். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வருது. எதுக்காக அப்படின்னா, ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதிய அம்மா உங்ககிட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்கிறார். ஏன்னா இங்க காமராசர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு, உங்களை பார்க்க வந்தோம் அப்படிங்க அந்த பொண்ணு சொல்றதுக்குள்ள அம்மா அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ அப்ப இந்த இடத்துல அந்த குழந்தைங்க தங்களுடைய நேர்மையை காட்டுவதற்காக நாங்க பணத்தை உண்மையா தேர்வு கட்டணம் கட்டுறதுக்காக தான் வாங்கணும், கட்டிட்டோம், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து காட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ காமராசருடைய வீட்டுக்குள்ள நுழைய முயன்றவர்கள் யாரு? ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும். அப்ப தங்கைனா யாரு? சிறுமி. அப்ப சிறுவன் சிறுமி முயன்றார்கள். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பை விளக்குகிறது அப்படின்னா, நேர்மையை விளக்குகிறது. ஏன்னா இந்த இடத்துல இதோட முடிச்சிருந்தாங்க, இந்த பத்தியோட முடிச்சிருந்தாங்கன்னா ஏழ்மையை விளக்குதுன்றலாம். ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, பணத்தை கட்டிட்டு அந்த ரசீதி எடுத்துட்டு வந்து மறுபடியும் காட்டுது. சோ அதனால காமராசர் மனம் நெகிழ்கிறாரு. சோ அப்ப இந்த இடத்துல அந்த குழந்தைகளுடைய அந்த குடும்பத்தின் நேர்மை இதுல இருந்து தெரிய வருது. ஓகேங்களா? அடுத்தது, மறுநாள் குழந்தை வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா? அடுத்தது, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர் அப்படின்னா, அவங்களுடைய அண்ணனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல, அதற்காக அதை வாங்கி கொண்டு செல்வதற்காக வந்தாங்க. பண உதவி கேட்டுதான் வந்தாங்க. அடுத்தது, காமராசர் செய்த உதவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுவர் சிறுமியருடைய அண்ணனுக்கு தேர்வு கட்டணத்தை அவர் பணமாக கொடுத்து வழங்கினார். ஓகேங்களா? அடுத்து, முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படிங்கிறாங்க. இதற்கான சரியான பழமொழி என்ன? விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை அப்படின்றாங்க. இதற்கான சரியான பழமொழி என்ன? கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம். அதாவது யாரும் கல்வி கற்காத நிலை இந்த புவியில இருக்கக்கூடாது. அப்ப கல்லாமை அப்படிங்கிறத இல்லாமை ஆக்குவோம் அப்படின்றாங்க. அடுத்தது, கலை சொற்கள். கல்வி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? எஜுகேஷன். பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலை பள்ளி. லைப்ரரி நூலகம், அடிக்கடி கேட்கக்கூடிய PYQ. அடுத்தது, எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, லிப்ட் மின் தூக்கி, இமெயில் மின்னஞ்சல், காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு, லைப்ரரி மின் நூலகம், புக் மின் நூல், மேகசைன் மின் இதழ்கள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கலை சொற்கள். ஓகேங்களா? இயல் 1 பார்த்தாச்சா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இயல் 2. இயல் 2ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மயங்கொலிகள் கொடுத்திருக்காங்க. மயங்கொலிகள் அப்படின்னா ஒலி ஒரே மாதிரியே இருக்கும், ஆனா பொருள் வேறுபாடு இருக்கும் அப்படிங்கறதா மயங்கொலிகள். இப்ப மனம் மனம் இந்த 2 சொற்களை சொல்லும் பொழுது ஒரே ஒலிதான் வருது, ஆனா இந்த 2 சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் அந்த 2 சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கும். இந்த மாதிரி உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ந ந ந லா ழா லா, இது அடுத்தது ரா ரா ஆகிய 8 எழுத்துக்களும் தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல இந்த 3 சுழி நான் எங்க இருந்து பிறக்கும்னா, இங்க பாருங்க, நாக்கு இந்த இடத்தை தொடுறதுனால நடக்கும். அதாவது நுனி, நாவுடைய நுனியானது மேல் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுவதனாலதான் இந்த நகரமானது பிறக்கும். எப்படி? நா. ஓகேங்களா? அடுத்தது, இது 2 சுழி நா அப்படிங்கிறது நாவுடைய நுனி மேல் அன்னத்துடைய முன்பகுதியை தொடுறதுனால பிறக்கக்கூடியது. இந்த இடத்துல, அதாவது இந்த பல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்பகுதியை வந்து தொடங்கும். இது நடுப்பகுதி, அன்னத்துடைய நடுப்பகுதி. இது முதல் பகுதியை தொடும். அப்ப நா. அடுத்தது, இந்த நா அப்படிங்கிறது நாவுடைய நுனியானது மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதி, எக்ஸாக்டா பல்லுடைய அடியை தொட்டு பிறக்கும். அப்ப நா அப்படிம்போம். ஓகேங்களா? அப்ப நா நா நா.
இப்படிதான் பிறக்குது. அடுத்தது இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். வல்லினத்துக்கு அதற்கு இனமான வெள்ளின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா வரும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம், இந்த இட்டுக்கு இனமான மெல்லின எழுத்து என்னது? இன்னு. சோ அதனாலதான் இந்த நகரத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தனகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தகரத்துக்கு அடுத்து வர்றது இத்துக்கு இனமான மெல்லின எழுத்து எதுனா இந்து. அப்போ தகரத்துக்கு அடுத்து வர இந்த இந்துக்கு இந்த நாவை சொல்லும் போது என்னன்னு சொல்லுவாங்க? இத்துக்கு அடுத்துதானே வருது. அப்ப தகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தன்னகரம், தன்னகரம். அடுத்தது இந்த ராவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னுக்கு இனமான வல்லின எழுத்துதான் இது இரு. அப்போ இந்த ரகரத்தை அடுத்து வரக்கூடிய இந்த நகரம் அப்படிங்கறதுனால இந்த நகரத்துக்கு ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னது? தன்னகரம். இது என்னது? தன்னகரம். இது என்னது? இதுதான் தன்னகரம். இது தன்னகரம். இது ரன்னகரம். ஓகேங்களா? தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். சொற்களில் நா இடம்பெறும் வகை. டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். கண்டம், வண்டி, நண்டு இதைத்தான் இணை எழுத்து சொற்கள்னு பார்த்தோம். அடுத்தது ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்னதான் வரும்? அதற்கு இனமான மெல்லின எழுத்தான இன்னுதான் வரும். அப்போ மன்றம், நன்றி, கன்று இதெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டு. இது எல்லாமே இணை எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? சோ இந்த இன்னுக்கு இட்டு, அடுத்தது இந்துக்கு இத்து, இன்னுக்கு அடுத்து இரு வரும். அதனாலதான் இதை இணை எழுத்துன்னு சொல்றோம். அதனாலதான் இந்த நகரத்தை தனகரம், இந்த நகரத்தை ரன்னகரம், இந்த நகரத்தை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரணகரம் வரவேண்டிய இடத்தில் ரணகரமும் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க அப்படின்றாங்க. இப்ப வானம் இந்த இடத்துல இது தனகரம் வரணும். அதுவே நீங்க ரன்னகரம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னகரத்துக்கு பதிலா ரன்னகரம் போட்டீங்கன்னா பொருள் மாறி போயிடும். இப்ப வானம் அப்படின்னா எதை குறிக்கும்? வெடி. வானத்துல வெடிக்கக்கூடிய வெடியை குறிப்பதுதான் வானம். அதுவே இந்த வானம் இந்த ரன்னகரம் போடும் போது என்ன ஆயிடும்? அதற்கான பொருள் ஆகாயம். சோ இதத்தான் மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய கொஸ்டின்ல ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எதை பேஸ் பண்ணினா இந்த மயங்கொலிகளை பேஸ் பண்ணிதான் கேட்பாங்க. அடுத்தது பனி. பனி இப்ப இந்த பனி இந்த தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா அது வேலையை குறிக்கும். அதுவே ரன்னகரம் வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும்? குளிர்ச்சி அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருக்காங்க. சோ அதனால புக்ல இருக்கக்கூடியத நீங்க தெளிவா படிக்கணுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது லா, லா, லா இதற்கான மயங்கொலிகள். அதாவது இது குறித்து எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லா அப்படிங்கறது எங்க பிறக்கும் அப்படின்னா நாவுடைய இரு பக்கங்களும் தடித்து மேற்பற்களின் அடியை இந்த நாக்கு தொடும். அதாவது இந்த மாதிரி இந்த நாக்கு போய் மேல் பல்லுடைய அடியை தொடும் போது பிறக்கக்கூடியதுதான் இந்த லா. ஓகேங்களா? சப்ப லா அப்படின்னு சொல்லுவோம். இது வா போல இருப்பதால் இந்த லாங்கிறத எழுதும் போது எப்படி இருக்கு? வா மாதிரி ஓரளவுக்கு சிமிலரா இருக்கா? சோ இதனால இந்த லாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகர லகரம் வா மாதிரியே இருக்கிறதுனால இதை வகர லகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த லா பள்ளிக்கு போடுற இல்லு, அந்த லா எங்க பிறக்குது அப்படின்னா நாவுடைய அந்த இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்துடைய நடுப்பகுதியை நாக்கு தொடும். அப்பதான் இந்த லகரமானது தோன்றும். நடுப்பகுதி இந்த இடத்த தொடும். அப்ப லா அப்படின்றோம். ஓகேங்களா? இது லாங்கிறது எழுதும் போது எப்படி இருக்கு? இந்த ரன்னகரம் எழுதும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கா? சோ அதனாலதான் இதை நகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? இந்த லாவை. அடுத்தது லா. இந்த லாங்கிறது நாவுடைய நுனி பகுதி மேல் நோக்கி வளைந்து லகரம் அப்படின்னு, அதாவது மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சமா இப்படி வரும். அப்ப லா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இந்த லா அப்படிங்கிறது அந்த மேல் நோக்கி வளைந்து அந்த உள்பகுதியில இருந்து அப்படியே நடுப்பகுதியை நோக்கி வருடி வருவதனால் தோன்றக்கூடியதான் இந்த லகரம். இந்த லகரம் எழுதும் போது எப்படி இருக்கு அப்படின்னா மா மாதிரியே இருக்கும். லாங்கிறது எப்படி எழுதும் போது எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் மா மாதிரியே இருக்கா? சோ இதனாலதான் இத மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா தமிழ்ல தமிழ் அப்படிங்கிறமா அதுல இந்த லகரம் தான் பயன்படுத்துறோம். சோ அதனால தமிழுக்கே ஒரு சிறப்பான ஒரு எழுத்து அப்படின்னா இந்த லகரத்தை சொல்லுவாங்க, லாங்கிறத சொல்லுவாங்க. அதனால இந்த
இத வந்து சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மகர லகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எழுதும் போது வா மாதிரியே இருக்கக்கூடிய லகரத்தை வகர லகரம்னு சொல்றாங்க. அடுத்தது எழுதும் போது நா மாதிரி இருக்கக்கூடியத நகர லகரம்னு சொல்றாங்க. எழுதும் போது மா மாதிரி இருக்கக்கூடியத மகர லகரம்னு சொல்றாங்க. இந்த மகர லகரத்துக்கு சிறப்பு லகரம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. ஓகேங்களா? இப்போ இதோடைய பொருள் மாறுபாடு எப்படி ஆகும் அப்படின்னா, விலை, விலை, விளை. ஓகேங்களா? இப்போ இந்த லைன், அதாவது இந்த வகர லகரம் வந்துச்சு அப்படின்னா, இந்த விலை எதை குறிக்கும்? ஒரு பொருளுடைய மதிப்பை குறிக்கும். இதுவே விலை அப்படின்னா, இந்த நகர லகரமானது எதனை குறிக்கும் அப்படின்னா, உண்டாக்குதல் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். இதுவே விளை அப்படின்னா ஒரு வித வந்து விளைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். விரும்புறத குறிக்கக்கூடியதா இந்த விலை. சோ அப்ப இதெல்லாம் வேறுபடுறதுனால பொருளும் வேறுபடுது. ஓகேங்களா? சோ இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே அதை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இலை, இலை, இலை. ஓகேங்களா? இந்த இலை அப்படிங்கிறது செடியோடைய இலையை குறிக்கும். அடுத்தது இலை அப்படிங்கிறது மெலிந்து இளைத்து போறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்மள புதுசா பார்க்கும்போது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப இழைச்சு போயிட்டேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த இலைதான் இந்த இலை, அதாவது நகர லகரம். அடுத்தது இழை அப்படிங்கிறது வந்து நூலிலை. அத வந்து இப்போ நூல் இலையை எடுத்துட்டு வா அப்படிமோ, அது எல்லாமே வந்து பருத்தி இலை, நூல் இலை. சோ இதெல்லாமே இந்த இது. ஓகேங்களா? பருத்தி நூல் இலையத்தான் பருத்தி இலைன்னு சொல்லிட்டேன். அடுத்தது ரா ரா அப்படிங்கிற வேறுபாடை நம்ம பார்க்கணும். இந்த ரா அப்படிங்கிறது இந்த நாக்குடைய நுனியானது மேலெண்ணத்துடைய முதற் பகுதியை தொடும். சோ அப்படி தொட்டு வருடுவதால் தோன்றக்கூடியதா ரகரம் அப்படிம்பாங்க. இத வந்து இடையின எழுத்துங்கிறதுனால இது வந்து ராங்கிறது என்னது? எரள வளல இடையினமுமா. சோ அப்ப எரள வளர இரு வந்து இதுல வரக்கூடியது. இடையின எழுத்தை சார்ந்ததுனால இதை வந்து இடையின ரகரம்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த ரகரம் வந்து நாக்குடைய நுனி மேல் அன்னத்துடைய மைய பகுதியை தொடும். இது நாக்குடைய முதற் பகுதியை தொடும், இது வந்து மையத்தை தொடும். சோ இது வந்து இந்த ராங்கிறது வந்து வல்லின எழுத்து. சோ இது வல்லின எழுத்துங்கிறதுனால இதை வல்லின ரகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வல்லின ரகரம், இடையின ரகரம். இந்த லகரத்தை பொறுத்த வரைக்கும் வகர லகரம், நகர லகரம், பொது லகரம், அதாவது சிறப்பு லகரம், இல்லைன்னா மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதற்கான ரகர ரகரத்துக்கான ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக கொடுத்திருக்காங்க. ஏரி, ஏரி. ஏரி அப்படிங்கிறது நீர்நிலை. அதுவே இந்த வல்லின ரா வரக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா மேல ஏறி போறத ஏரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது கூரை, கூரை. இந்த இடையின ரகரம் வந்துச்சு அப்படின்னா அது வீட்டின் கூரைன்னு அர்த்தம். அதுவே வல்லின ரகரம் வந்துச்சுன்னா கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த ரை போடணும். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாக்டா அப்படியே கேட்டாங்க. சோ இதை பாத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? சப்ப தனகரம், ரணகரம், தன்னகரம், அடுத்தது வகர லகரம், அடுத்தது நகர லகரம், சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம். அடுத்து என்ன பார்த்தோம்? இடையினர் அகரம், வல்லினர் அகரம். இதோடைய அந்த எழுத்து மாறுபட்டுச்சுன்னா ஒரு சொல்லுடைய பொருளானது மாறுபடும்னு பார்த்தோம். அடுத்தது இங்க தன் மதிப்பீடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது, சிரம்னா என்னன்னு அர்த்தம்? தலைன்னு அர்த்தம். தலைனா உறுப்பை குறிக்கக்கூடிய தலை. அப்ப இந்த லை வரும். ஓகேங்களா? எது வரணும்? இந்த லையானது வரணும். அதாவது வகர லகரமானது இடம்பெறணும். இங்க வந்து தலைன்னு கொடுத்திருக்காங்க. இது எதனை குறிக்கும் அப்படின்னா பிணைப்பு அல்லது கட்டுதல் அப்படிங்கறத பொருள்படக்கூடியதுதான் இந்த நகர லகரம். அடுத்தது இலைக்கு வேறு பெயர் என்னது? தலை, சிறப்பு லகரம் வரக்கூடியது. அதுவே இந்த தலை அப்படின்னா என்னது? அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க். அப்படின்னா ஆல்ரெடி தான் பார்த்துட்டு மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. தலைனா என்னது? பிணைப்பு அல்லது கட்டுன பொருள். சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆன்சரை மட்டும் பார்க்காம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வண்டி இழுப்பது காலை அப்படின்றோம். சோ வண்டி இழுக்கக்கூடிய காலை, அந்த லை எந்த லை வரணும் அப்படின்னா நகர லகரமானது வரணும். இந்த லை எதை குறிக்கும் அப்படின்னா காலை பொழுதை குறிக்கும். அடுத்தது கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. இந்த இடையினர் அகரம் வரணும். அப்ப இடையினரா வந்துச்சு அப்படின்னா அது வந்து கடலை குறிக்கும். அதுவே வல்லினரா வந்துச்சு அப்படின்னா பறவை வந்து பறக்கக்கூடிய உயிரினத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது பறவை வானில் பறந்தது. இந்த ராங்கிறது என்னது? பறந்து அப்படின்னா பறக்கிறது, மேல பறக்குது. இதுவே இந்த பறந்தது இடையினரா வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா நல்ல விரிவாக இருக்கிறது, பறந்து விரிந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி விரிந்து இருக்கக்கூடியது. பறந்த அப்படின்னா
ஒரு பெரும் பரப்புல நல்ல விரிவா அகலமா இருக்கக்கூடியதான் வந்து பறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கதவை மெல்ல திறந்தான். இந்த வல்லின நகரமானது இந்த இடத்துல வரணும். திறந்தான் அப்படின்னா திறக்கிறது, ஒரு கதவை திறக்கிறது, புக்க திறக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து வல்லின நகரம் போடணும். ஓகேங்களா? அடுத்தது பூ மனம் வீசும். மனம் 3 சுழினா வரணும். ஓகேங்களா? தன்னகரமானது வரணும். இதுவே இந்த ரன்னகரம்ங்கிறது எதை குறிக்கும்? உள்ளத்தை குறிக்கும். சிந்தை, நம்மளுடைய எண்ணத்தை, உள்ளத்தை, மனதை குறிக்கக்கூடியதுதான் இந்த மனம். அடுத்தது புலியின் கண் சிவந்து காணப்படும். கண் அப்படின்னா தன்னகரமானது இடம்பெறணும். ஓகேங்களா? அடுத்தது குழந்தைகள் பந்து விளையாடினர். பந்து தன்னகரமானது இடம்பெறணும். ரன்னகரம் அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. ஓகேங்களா? பந்துங்கிறதா சரியானது. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். கோலம் வகர லகரமானது. வகர லகரமானது இடம்பெறணும். ஏன்னா கோலம் அப்படின்னா கோலப்பொடிய வச்சு கோலம் போடுறதுதான் கோலம். ஓகேங்களா? அதுவே இந்த கோலம் நகர லகரம் இடம்பெற்றுச்சுன்னா இது எதனை குறிக்கும்னா உருண்டையா இருக்குது அப்படின்னு குறிக்கும். அதாவது கோல வடிவத்தை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது தொடரில் உள்ள மயங்கொலி பிழையை திருத்தி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுல என் அப்படின்னா 2 சுழினா, அதாவது ரணகரம் வந்து வரணும். அப்ப என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த மனம் எதனை குறிக்கும்? உள்ளத்தை குறிக்கும். மனத்தை குறிக்கக்கூடியது தன்னகரம். அப்ப மனம் வீசின. அடுத்தது தேர்வு திருவிழாவிற்கு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்றாங்க. தேர் திருவிழா, விழா அப்படிங்கிறது பொது லகரமானது இங்க வரணும். அப்ப லா. சென்றனர் இந்த ரா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? இன்னு வரணும். அப்ப ரன்னகரமானது இடம்பெறணும். சென்றனர். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. இந்த தேர்வு திருவிழாவிற்கு சென்றனர். இது வந்து மயங்கொலி பிழைகளை திருத்தி அமைந்த சொற்றொடரை காண்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மயங்கொலி பிழைகள் அற்ற தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்பாங்க. சோ அதற்கு இது பயன்படும். அடுத்தது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம், பழம் அப்படின்னா என்ன வரணும்? ழா, பொது லகரம் வரணும். வாழைப்பழம் உடலுக்கு நல்லது. நல்லதுன்னா வகர லகரம் வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொழியை ஆள்வும் பகுதி. இதுல பத்தியை படித்து வினா அமைக்க முதல்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து கட்டாயம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறும். அதாவது ஒரு சென்டென்ஸ் இங்க வந்து பத்திய கொடுத்து வினா அமைக்க சொல்லிருக்காங்க. ஆனா வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கான வினா என்னன்னு கேட்பாங்க. சோ இங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுவும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இந்த பத்தியிலிருந்து ஏதாவது ஒரு 5 கேள்விகளை நீங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு எடுத்துக்காட்ட ஒரு கேள்வி அவங்களே சொல்லிட்டாங்க. என்னன்னா முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? முகிலன் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க? தாத்தா வீட்டிற்கு சென்றான். அப்ப இந்த லைன்ல இருந்து எப்படி கொஸ்டின் எடுக்கலாம்? முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது முகிலனுடைய வழக்கம் என்ன? அந்த காளைக்கு தீவனம் வைப்பது அவருடைய வழக்கம். அப்ப முகிலனின் வழக்கம் என்னன்னு ஒரு கேள்வியை உருவாக்கலாம். முகிலன் தாத்தாவிற்கு எவ்வாறு உதவினான்? அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்து கொடுத்து உதவினான். அப்ப இந்த இடத்துல முகிலன் தாத்தாவிற்கு எவ்வாறு உதவினான்னு இதை கேட்கலாம். அடுத்தது முகிலன் எந்த விழாவை தன் தாத்தா பாட்டியுடன் கொண்டாடுவான்? முகிலன் என்ன பண்ணுவான்? பொங்கல் விழாவை தான் தன்னுடைய தாத்தா பாட்டியோட கொண்டாடுவான். அப்போ முகிலன் எவ்விழாவை தன் தாத்தா பாட்டியுடன் கொண்டாடுவான்? முகிலன் எதற்காக தன் தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றான்? பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தன் தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ல இருந்து ஒவ்வொரு கேள்விய எழுப்ப முடியும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிற பத்தியில எக்ஸாக்டா இது PYQல கொடுத்திருக்காங்க. இது ஆப்ஷன் A, B, C, D. ஓகேங்களா? கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். சரியா? தொடரல. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன்.
இதுவும் சரியானது இல்ல. அடுத்தது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் என்ன பண்ணும்? மறையும். இதுதான் சரியான தொடர். மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில், இதுவும் தவறான தொடர். ஓகேங்களா? சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னன்னா சி. இது வந்து எந்த பகுதியில கேட்பாங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிற தலைப்பின் கீழே கேட்பாங்க. இங்க சரியான தொடர் எது அப்படிங்கிற பகுதியில கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா இது PYQ ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து சரியான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படிங்கிற பகுதியில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நட்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுதுக. இன்பம் கொடுப்பது நட்பு, மகிழ்ச்சி அளிப்பது நட்பு, கை கொடுப்பது நட்பு, ஊக்கம் அளிப்பது நட்பு. இந்த மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு கேட்பாங்களா அப்படின்னா சம்டைம்ஸ் சரியான பொருளை தேர்ந்தெடுத்தல்களை கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது மொழியோடு விளையாடு. கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. இது வந்து ஏன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சேர்த்தெழுதுகளை இந்த பகுதியானது உங்களுக்கு பயன்படும். சேர்த்தெழுதுகளை இங்க ஒரு புணர்ச்சி விதியை பயன்படுத்தியிருப்பாங்க. சோ அதற்காக நீங்க இதை பார்க்கணும். கல் கூட்டல் உண்டு அப்படிங்கறது எப்படி புணரும்னா, கல் உண்டுன்னு புணரும். ஏன் இப்படி புணருது அப்படின்னா, கல் கூட்டல் உண்டா இதுல வருமொழினா இரண்டாவதா இருக்கக்கூடிய சொல், நிலைமொழினா முதல்ல இருக்கக்கூடிய சொல். இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து என்னன்னா ஒரு உயிரெழுத்து. இந்த மாதிரி உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து புணர்ந்துரும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த நிலைமொழி ஒரு குறில் எழுத்து ஒரு மெய்யெழுத்து இருந்துரு, இந்த மாதிரி ஒரு தனி குறிலோடு ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்றானது இரட்டிக்கும் அப்படிம்பாங்க. அதாவது வருமொழியின் முதலெழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்து நிலைமொழி தனிக்குறில் ஒற்றாக இருப்பின் அந்த ஒற்றானது இரட்டிக்கும். அதற்கான புணர்ச்சி விதிதான் இங்க கொடுத்திருக்கேன். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அதாவது இந்த மாதிரி வருமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தா வந்துச்சுன்னா மட்டும், நிலைமொழி வந்து ஒரு குறிலெழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா இந்த ஒற்றானது இரட்டிக்கும். இரட்டிக்கும்னா இன்னொரு வாட்டி தோன்றும். அப்ப இது எப்படி மாறும்னா கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டுன்னு மாறும். அதுக்கப்புறம் உயிர்வரின் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின்படி இல்லு கூட்டல் ஊ அப்படின்னு மாறிடும். லூ இல்லு கூட்டல் லூ அப்படின்னு மாறிடும். அப்ப கல்லுண்டு அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் கல் கூட்டல் இலை கல்லிலை அப்படின்னு புணரும். இப்ப பல் உண்டு பல் இல்லை, அப்ப அது எப்படி எழுதலாம்? பல்லுண்டு பல்லிலை. அடுத்தது மின் உண்டு மின் இல்லை, மண் உண்டு மண் இல்லை அப்படின்னு வரும். நீங்க கேட்கலாமா மண் கூட்டல் உண்டு ஒரு இன்னுதானே வருது, அப்ப இன்னும் ஊவும் சேர்ந்து நூ அப்படின்னு மாறிடுச்சுன்னா மண் உண்டு அப்படின்னு தானே வரும். அப்படின்னா இப்படி வராது, இது தப்பு. ஏன் அப்போ மண் உண்டுன்னு தான் வரும். அப்ப இந்த இடத்துல எப்படி இந்த ஒரு ஒற்று எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இந்த விதியின்படி எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது புணர்ச்சி விதியில உங்களுக்கு டீட்டெயிலா நடத்திருக்கேன். சோ அதற்கான கிளாஸஸ் வந்து பாத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல்ல இருக்கும். அதுல புணர்ச்சி விதிகளுக்கான கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கலை சொற்கள் அறிவோம். வெல்கம் அப்படின்னா என்னது? நல்வரவு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ்னா சில்லுக்கள். அடுத்தது ரெடிமேட் ட்ரெஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கலைச்சொல் அப்படின்னா இந்த ரெடிமேட் ட்ரெஸ் சொல்லலாம். ஆயத்த ஆடை அப்படின்னு பொருள். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை அல்லது அலங்காரம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். அடுத்தது டிஃபன். டிஃபன்னா சிற்றுண்டி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஒப்பனை, ஸ்கல்ப்சரு, ரெடிமேட் ட்ரெஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடியது எது அப்படின்னா மூன்றாவது இயல். மூன்றாவது இயல்ல என்ன கொடுத்திருக்காங்க இலக்கண பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் குறித்து கொடுத்திருக்காங்க. இதற்கான டீட்டெயில்டு வீடியோ கிளாஸஸ்மே நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியாச்சு. சோ அதனால ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் நீங்க இந்த சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களுக்கான டீட்டெயில்டு வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நியூ சிலபஸ் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கான். அவனை பத்தி ஒருத்தன் வந்து கேக்குறான். இப்ப கதிரவன் வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கான். வேற ஒரு நபர் உங்ககிட்ட வந்து கதிரவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப அவங்க கேட்கும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவன் தூரத்துல இருக்கனா அந்த பையன் தான் கதிரவன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பையன். அப்ப கதிரவனை சுட்டுவதற்கு அந்த அப்படிங்கிற சொல் பயன்படுதா? சோ அதத்தான் வந்து சுட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க, சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன், இந்த பொன், இந்த பெண் அல்லது இந்த மரம், அந்த நபர், இந்த நபர், அவர், இவர் அப்படின்றதெல்லாம் சொல்றோம்ல. சோ அந்த மாதிரி அந்த, இந்த, அங்கு, இங்கு
அது இது அப்படிங்கிற சொற்கள் தான் வந்து என்னன்னா சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த பையன் அப்படி இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கும் போது நீங்க கை நீட்டி பையன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியாது. அதான் அங்க இருக்கா பாரு அந்த பையன் அப்படிம்போம். அப்ப கரெக்டா ஒரு பையனை சுட்டி காட்டுகிறீர்கள். அப்ப அந்த சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய சொல் தான் என்னன்னா சுட்டுச்சொல். அந்த சுட்டு சொற்கள் தான் வந்து என்னன்னா அவன், இவள், அங்கு, இங்கு, எங்கு, சாரி அவள், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த, அது, இது இதெல்லாமே வரும். ஓகேங்களா? அந்த பையன், அந்த மரம், இந்த பெண், இந்த நபர், இவள் அப்படின்றோம். சோ இங்கு இருப்பவள், அங்கு இருக்கவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த அங்கு, இங்கு, அவள், இவள் இந்த சொற்கள்லாம் வந்து சுட்டு சொற்கள்னு சொல்லுவாங்க. இந்த சொற்கள் முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஆ, ஈயா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களில் அமைந்துள்ள அந்த முதல் எழுத்து ஆ, ஈ தான் இருக்கும். அந்த எழுத்துக்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது இரண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று. ஆ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா இந்த காலத்துல இந்த ஊங்கிறத பயன்படுத்துறது நம்ம கிடையாது. ஆனா முந்தைய காலகட்டங்கள்ல வந்து இந்த ஊங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டா உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பக்கம்னா ரொம்ப தொலைவிலையும் இல்லாம பக்கத்துலயும் இல்லாம இந்த கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் தூரத்துல இருக்கு பாரு அந்த இது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய உப்பக்கம், உவனது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்தது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்னன்னா இப்போ அவன், இவன், அது, இது இதெல்லாம் இருக்குல்ல. இந்த சொற்கள்ல இந்த சுட்ட எழுத்துக்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கா? இவன் அப்படிங்கறதுல இது வந்து ஒரு சுட்டு சொல். இவன் தான் கதிரவன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இவன் அப்படிங்கறது அந்த சுட்டுச்சொல். இந்த சுட்டுச்சொல்ல இருக்கக்கூடிய அந்த சுட்டெழுத்து என்னது? ஈயா. இந்த ஈய எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? வன் மட்டும்தான் இருக்கும். இதற்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? அந்த இடத்துல அவன இது இந்த வன் அப்படிங்கறது அவனை குறிக்காது. அடுத்தது அது, அது மரம் அப்படின்னு சொல்றோம். அது மரம் அப்படிங்கறதுல சுட்டுச்சொல் இது அது. அப்ப அந்த அதுங்கிறதுல அந்த சொல் இருக்கக்கூடிய அந்த சுட்டு எழுத்தான ஆவ நான் நீக்கிட்டேன்னா மீதி இருக்கக்கூடியது என்னது? தூ மட்டும்தான். அப்ப இதுக்கும் என்ன கிடையாது? பொருள் கிடையாது. சோ இது மாதிரி ஒரு சுட்டு சொல்லுல இருக்கக்கூடிய அந்த சுட்டு எழுத்தை நீக்கிட்டா பொருள் தரல அப்படின்னா அது எல்லாமே அகச்சுட்டு. சோ இதுல இப்படியும் சொல்லலாம். அதாவது ஒரு சுட்டெழுத்து அந்த சொல்லுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பொருள் தரும். அது வெளில வந்துருச்சுன்னா பொருள் தராது. அப்ப அந்த சுட்டெழுத்தானது சொல்லின் உள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான், சொல்லின் அகத்தே இருந்து மட்டுமே சுட்டு பொருளை தருவதுதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே புறச்சுட்டுனா என்னன்னா அந்த சுட்டு எழுத்தை நீங்க வெளியில எடுத்துட்டா கூட அது பொருள் தரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவ்வானம், இம்மலைன்னு இருக்கா? அவ்வானம் அப்படிங்கறத எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஆ கூட்டல் வானம் தான் அவ்வானம். ஓகேங்களா? சோ இதுல இந்த சுட்டு எழுத்து எது? இந்த ஆ. இதை நான் நீக்கிட்டேன்னா வானம் அப்படிங்கிறது எனக்கு என்ன தரும்? பொருள் தரும். வானங்கிறது என்னது? வானம். சோ அவ்வானம் அப்படின்னா நம்ம ஒண்ணு காட்டுவோம். பாரு அவ்வானம், அவ்வானம் அப்படின்றோம். அப்ப அந்த ஆங்கிற அந்த சுட்டு எழுத்தை நான் நீக்கினதுக்கு அப்புறமும் வானம்னு இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே எனக்கு பொருள் தருதா? வானம் அப்படின்னா என்னது? நான் என்ன எதை சுட்டி காட்டணும்னு நினைச்சேன்? வானத்தை தான். அப்ப அந்த வானத்தை நான் சுட்டி காட்ட நினைச்ச அந்த வானத்துக்கான பொருளை எனக்கு கொடுக்குதா? அப்போ இந்த மாதிரி சுட்டெழுத்தை நீக்கினதுக்கு அப்புறமும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதைத்தான் புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. இம்மலை அப்படின்னா இம் அப்படிங்கறத நான் நீக்கினதுக்கு அப்புறமும் நான் எந்த பொருளை சுட்டி காட்டணும்னு நினைச்சேன்? ஒரு மலையை. அப்ப அந்த மலைங்கிற பொருளை தருகிறது. இந்நூல் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு புத்தகத்தை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்நூல், இந்நூல் இந்த புத்தகம் அப்படிங்கிற. சோ அப்படிங்கும் போது அந்த ஈங்கிற சுட்டெழுத்தை நான் நீக்கிட்டேன்னா நான் நினைக்க விரும்பின அந்த நூல் புத்தகத்தை தான் நான் சுட்டி காட்டணும்னு நினைச்சேன். அப்ப அந்த புத்தகம்ங்கிற பொருளை தருகிறதா? சோ இந்த மாதிரி ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அந்த சுட்டெழுத்தை நீக்கிய பின்பும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் புறச்சுட்டு. ஓகேங்களா? சோ அப்ப சுட்டெழுத்துக்கள் புறத்தே போயிட்டா கூட பொருள் தருது அப்படின்னா அதுதான் புறச்சுட்டு. சோ அப்ப சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. புரியுதுங்களா? அகச்சுட்டுனா வெளில போயிடுச்சுன்னா பொருள் இல்லை. அது உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பொருள். அப்ப உள்ள இருக்க வரைக்கும் தான் பொருள் அப்படிங்கும் போது அது அகச்சுட்டு. உள்ளே அப்படின்னா அகத்தே அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அகத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சுட்டு பொருளை தருகிறதுனா அது அகச்சுட்டு. ஆனா புறத்தில் இருந்தாலும் பொருள் தரும் அப்படின்னாலும் அது புறச்சுட்டு. ஓகேங்களா? அடுத்தது அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. அண்மை அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். நாம ஒரு பொருள் நம்ம கிட்ட பக்கத்திலேயே இருக்குன்னா அந்த மரம்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? இங்க இருக்கு பாரு இந்த மரம், இங்க இருக்கு பாரு இந்த புத்தகம். இவன் உங்க பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து இருக்கான். இவன் தான் கதிரவன், இவன் தான், இவள் தான் சொல்லுமா? அப்ப அவன்,
இவன் சாரி இவன், இவள், இது, இவர், இவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த இதெல்லாம் தான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய சுட்டு சொற்கள். கரெக்டா? சோ இப்ப இது எந்த சுட்டு சொற்கள்ல முதல் எழுத்து என்னவா மட்டும்தான் அமைந்திருக்கு? ஈயா மட்டும்தான் அமைந்திருக்கும். சோ அப்ப அண்மை சுட்டு அப்படின்னா அண்மையை சுட்டு ஒரு பொருள் அண்மையில இருக்கு அப்படின்னா அந்த சுட்டு சொற்கள் எல்லாமே ஈல தொடங்குறதா தான் இருக்கும். அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா ஈ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ அப்ப நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய சொற்களை பொருட்களை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சுட்டு சொற்கள் இதனுடைய முதல் எழுத்து எப்பொழுதும் ஈயாகத்தான் இருக்கும். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இந்த சொற்கள்லாம் எல்லாத்துலயுமே பாருங்க ஈதான் இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது. அடுத்தது செய்மை சுட்டு. ஒரு பொருள் தொலைவில் இருக்குன்னா நம்ம எப்படி சுட்டி காட்டுவோம்? அவள் கவிதா, அவர் தமிழாசிரியர், அது மரம், அவை நூல்கள், அவ்வீடு அங்க இருக்கு பாரு அவ்வீடு, அந்த வீடு அப்படிங்கறத அவ்வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மரம், அம்மரம்னா அங்க இருக்கு பாரு அந்த மரம் அம்மரம் அப்படிங்கிறோம். தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுறதுக்காக இதெல்லாம் தொலைவில் இருக்கக்கூடியதான். சோ அப்ப தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டக்கூடிய அந்த சுட்டு சொற்கள்ல முதல் எழுத்து என்னவா அமைஞ்சிருக்கு? ஆங்கிறதா அமைந்திருக்கு. சோ அப்ப செய்மை சுட்டுக்குரிய பொருள் எழுத்து எது அப்படின்னா ஆங்கிறது. அண்மை சுட்டுக்கு ஈ, செய்மை சுட்டுக்கு ஆ. அப்ப இந்த ஊ எதுக்கு மேம் வரும் அப்படின்னா அண்மை சுட்டும் இல்லாம செய்மையாவும் இல்லாம ஒரு பொருள் நடுவுல இருக்கு அப்படின்னா அதற்கு ஊ பயன்படுத்துவாங்க. அப்ப அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உதவுவது இந்த ஊங்குற சுட்டெழுத்து. இது வந்து அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க, இப்ப பயன்படுத்துறது இல்ல. அது மரம், இது மரம், உது மரம் அப்படிம்பாங்க. அப்ப உது மரம்னா பக்கத்துல, ரொம்ப பக்கத்துலயும் இல்ல ரொம்ப தூரத்துலயும் இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்கு அப்படிங்கிறோம்ல. சோ அதத்தான் வந்து உதுமரம், உவன் அப்படின்லாம் சுட்டி காட்டுவாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சுட்டு சொற்கள். அவன், இவன், அவன், இவன், அங்கு, இங்கு, அவள், இவள், அவர், இவர், அந்த, இந்த, அது, இது, அவை, இவை, இது எல்லாமே சுட்டு சொற்கள். இந்த சுட்டு சொற்களுடைய முதல் எழுத்து தான் சுட்டெழுத்து. அப்ப இதுல எல்லாத்துலயும் எதாதான் இருக்கு? ஒண்ணு ஆவா இருக்கு இல்ல ஈயா இருக்கு. அப்ப அதுதான் சுட்டெழுத்து. அப்ப இந்த இரண்டு மட்டும்தான் இருக்கானா? இல்ல, ஊங்கிறதும் சுட்டெழுத்து தான். ஆனா இந்த ஊ இப்பொழுது வழக்கத்துல இல்ல. அடுத்தது அகச்சுட்டு. ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சுட்டு சொல்லில் இருந்து அந்த சுட்டெழுத்தை நீக்கிய பின்பு பொருள் தராதுதான் வந்து எதுனா இந்த அகச்சுட்டு. அதாவது அந்த சுட்டு எழுத்தானது அந்த சுட்டு சொல்லில் இருந்தால் மட்டுமே பொருள் தரும். அப்ப அகத்தை இருந்து பொருள் தருவதுதான் அகச்சுட்டு. அவன், இவன் அப்படின்னா ஆ உள்ள இருந்தாதான் பொருள் அவனை சுட்டி காட்டும். இவன் கதிரவன் அப்படின்னா ஈ எடுத்துட்டா வன் கதிரவன்னா ஒண்ணும் புரியாது. இவன் கதிரவன், அப்ப அந்த ஈங்கிறது உள்ள இருந்தா மட்டும்தான் பொருள் தருது. இந்த மாதிரி சொல்லி உள்ளே இருந்தால் மட்டுமே பொருள் தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அதுவே புறச்சுட்டுனா சொல்லில் இருந்து அந்த சுட்டு சொல்லில் இருந்து அந்த சுட்டு எழுத்தை நீக்கினால் கூட பொருள் தரும். நாம் சுட்ட நினைத்த பொருளே, நம்ம எதை சுட்டி காட்டணும்னு நினைச்சோமோ அதே பொருளை தரும். அவ்வானம், அதுல ஆவ நீக்கிட்டோம்னா வானம். நம்ம எதை சுட்டி காட்டணும்னு நினைச்சோம்? வானத்தை தான். அப்ப அவ்வானத்துல ஆ எடுத்துட்டா கூட வானம்ங்கிற பொருளை, நாம் நினைத்த பொருளை சுட்டி காட்டுகிறது. இந்த மாதிரி சொல்லின் புறத்தே இருந்து கூட சுட்டு பொருளை தருவது எது அப்படின்னா புறச்சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்ட நாம் பயன்படுத்தக்கூடிய சுட்டு சொற்கள் என்னன்னா இவன், இவர், இது, இவை, இந்த இதெல்லாம் தான். சோ அப்ப இம்மரம், இவ்வீடு, அப்ப இது எல்லாத்துலயுமே முதல் எழுத்து என்னவா இருக்கு? அந்த முதல் சுட்டெழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா ஈ தான். அப்ப அண்மை சுட்டுக்குரிய சுட்டெழுத்து எது அப்படின்னா ஈ. அதுவே செய்மை, செய்மைனா தொலைவுன்னு அர்த்தம். அப்ப தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி சுட்டு காட்டுவோம்? அந்த மரம், அவன் கதிரவன், அவர் தமிழாசிரியர், அவை பறவைகள், அவ்வீடு, அம்மரம். சோ இப்படிலாம் சொல்லுமா? அப்ப இந்த சொற்கள்லாம் வந்து தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்ட பயன்படுத்தப்படுது. அப்ப இதுல முதல்ல என்ன இருக்கு? ஆ இருக்கு. அப்ப செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா ஆ. இதுவே அண்மையும் இல்லாம செய்மையும் இல்லாம நடுவுல இருக்கிறதுக்கான எழுத்து என்னன்னா ஊங்கிற சுட்டெழுத்து. இது தற்போது வழக்கத்துல இல்ல, ஆனா முந்தைய காலகட்டத்துல வழக்கத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுட்டு திரிவு. சுட்டு திரிவு அப்படின்னா என்னன்னா அம்மரம், இவ்வீடு. இப்ப உங்ககிட்ட வந்து உங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து கதிரவனுடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ வந்து ஒரு பையன் எங்க கதிரவன் வீடு எது அப்படின்னு கேட்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த வீடுதான் கதிரவனுடைய வீடு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? இந்த வீடு. ஆனா அது சரியா எப்படி சொல்லணும்னா இவ்வீடு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ அப்ப தூரத்துல இருந்துச்சுன்னா அவ்வீடு,
பக்கத்துல இருந்துச்சுன்னா இவ்வீடு. அப்ப இவ்வீடு அப்படிங்கறதா நம்ம இன்றைய காலகட்டத்துல என்னன்னு சொல்றோம்னா இந்த வீடுன்னு சொல்றோம். அதுவே ஒரு மரம் உங்களை இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, வாகை மரம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கு பாரு, அந்த மரம் தான் வாகை மரம். தூரத்துல இருக்கிறதுனாலதான் அந்த அப்படிங்கிற சொல்லி யூஸ் பண்றீங்க. இதே பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப அந்த மரம் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த மரம்னு சொல்லக்கூடாது. எக்ஸாக்டா எப்படி சொல்லணும், அம்மரம் வாகை மரம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த அம்மரம் இவ்வீடு இந்த சொற்கள்லாம் இப்ப எப்படி மாறி இருக்கு, அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோமா. சோ அப்ப ஆ இ அப்படிங்கிற இந்த சுட்டெழுத்துக்கள், அம்மரத்துல இருக்கக்கூடிய ஆகிற சுட்டெழுத்து, இவ்வீடுல இருக்கக்கூடிய ஈங்கிற இந்த சுட்டெழுத்துக்கள் தான் இப்ப மாற்றம் பெற்று, மாற்றம்னா திரிவு அடைந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அம்மரம் ஆங்கிறது அந்தன் மாறிடுச்சு, ஈங்கிறது இந்தன் மாறிடுச்சு. சோ இது மாதிரி ஆயி ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதுதான் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இந்தெல்லாம் சுட்டு திரிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. கற்பவை கற்ற பின் இது ஒரு பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய சுட்டு சொற்களை எடுத்தத சொல்றாங்க. இப்பத்தியில் உள்ள சுட்டு சொற்கள் இது. கரிகாலனும் அவனுடைய இந்த இடத்துல கரிகாலனை சுட்டக்கூடியதான் எது, அவன் அவனுடைய அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப அவன் அப்படிங்கிறது கரிகாலனை குறிப்பிடுது, சுட்டி காட்டுது. அப்ப கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில், அங்கு அதாவது பூங்காவில் இருக்கக்கூடிய செடிகள் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக இங்க சுட்டு சொல்லாக அங்கு பயன்படுத்தப்படுகிறது. அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன. இங்கு உள்ள மலரில் இம்மலர் அழகாக உள்ளது. அப்ப சொல்றான், அம்மலர் பெரியதாக உள்ளது என்றால் மலர்கொடி. அதாவது மலர்கொடி என்ன சொல்றான்னா, இங்க உள்ள மலர்கள்லயே இந்த மலர், அதாவது இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரியதாக உள்ளது. அவளுக்கு பக்கத்துல ஒரு மலர் இருக்கு, அந்த மலர் அழகா இருக்கான், ஆனா அவளுக்கு தூரத்துல இருக்கக்கூடிய மலர் பெருசா இருக்கான். அதுதான் இங்க சொல்றான். அப்ப இங்கு உள்ள, அதாவது இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இங்கு உள்ள மலர்களில் இம்மலர், ஒரு மலரை பர்டிகுலரா சுட்டி காட்டுறாங்க, அழகாக உள்ளது. அம்மலர் பெரியதாக உள்ளது, தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு மலரை காட்டி அந்த மலர் பெரியதா இருக்கு. இப்ப அம்மலர்ங்கிறது சுற்றுச்சொல், சுட்டுச்சொல். அடுத்தது இப்ப கரிகாலன் சொல்றான், இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது. நீ காட்டின மலரை விட இந்த மலர், இந்த மலர், அப்ப இது சுட்டுச்சொல். அந்த மலரை விட அழகாக உள்ளது, அந்த மலரை விட அழகாக உள்ளது. ஓகேங்களா. சோ இது எல்லாமே சுட்டு சொற்கள் தான். இதுவே சுட்டு திரிவு எதுன்னு மட்டும் கேட்டாங்கன்னா இந்த அதெல்லாம் சுட்டு திரிவு. ஓகேங்களா. அடுத்தது வினா எழுத்து. வினா எழுத்து அப்படின்னா ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை தான் வினா எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த வினா எழுத்துக்கள் சொல்லுடைய முதல்லயே இடம்பெறும், சொல்லுடைய இறுதியில கூட இடம்பெறும். ஓகேங்களா. இப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, இப்ப சுட்டெழுத்துக்கள் 3 இருக்குன்னு பார்த்தோமா, ஆ இ ஊன்னு. அதே மாதிரி வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. என்னென்னன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்கள்ல ஒரு சொல்லுடைய மொழி அப்படின்னா சொல்ங்கிறத நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். அப்போ ஒரு சொல்லுடைய முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதெல்லாம் அப்படின்னா ஏ, யா இதெல்லாமே முதல்ல வரும். இப்ப எங்கு சென்றான் அப்படின்றமா, இதுல எங்கு சென்றான் அப்படிங்கிற தொடர்ல எங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதுனாலதான் அது என்ன ஆகுது, ஒரு வினா தொடராவே மாறுது. அந்த எங்கு அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல். அந்த வினாச்சொல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்து தான் என்னது, ஏ. அப்ப இந்த எழுத்து தான் என்னது, வினா எழுத்து. அப்போ ஒரு சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா ஏ. யாருக்கு அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல். அப்ப இந்த வினாச்சொல்ல முதல்ல யாங்கிறது இடம்பெறுதா, அப்ப இந்த யாங்கிறது ஒரு சொல்லுடைய முதலில் இடம்பெறும். அப்ப ஏ யாங்கிறதுலாம் ஒரு சொல்லுடைய முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். அடுத்தது ஒரு மொழியுடைய, ஒரு சொல்லுடைய இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ, ஓ இந்த ரெண்டும் இறுதியில தான் இடம்பெறும், முதல்ல இடம் பெறாது. இப்ப பேசலாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன், பேசலாமா, அப்ப அது கொஸ்டின் தானே. எனக்கு நீங்க ஆன்னு சொன்னா நம்ம பேசலாம், இல்லன்னு சொன்னா போயிருவேன். கரெக்டா. சோ இப்ப பேசலாமா அப்படிங்கிறது ஒரு வினா. அப்ப பேசலாமா இது எதுல முடியுது, ஆள முடியுதா, மாங்கிறது எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டலான்னு பிரிக்கலாமா. சோ அப்ப இந்த இடத்துல பேசலாமா, பேசலாம் அப்படின்றது அது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பேசலாம் அப்படிங்கிறது, அவ்வளவுதான். ஆனா அது எப்ப வினாவா மாறுது, பேசலாமா அப்படிங்கும் போது வினாவா மாறுது. அப்ப இந்த ஆங்கிறது சேரும் பொழுதுதான் இது வினாவாக மாறுகிறது. அப்ப இந்த சொல்லுடைய இறுதியில் ஆ சேர்வதால் இது வினாவாக மாறுகிறது. அடுத்தது தெரியுமோ அப்படின்னு கேக்குறோம். அப்ப தெரியுமோ அப்படிங்கிறது என்னது, ஒரு வினா. உனக்கு தெரியுமோ அப்படின்றோம். அப்ப தெரியுமோ அப்படின்னா, தெரியும்னா அது வினா கிடையாது. தெரியுமோ அப்படிங்கும் போது இது ஒரு கொஸ்டினா மாறுதா,
அப்ப இந்த இடத்துல தெரியுமோ, மோங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஓன்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த ஆ, ஓ இது எல்லாமே வந்து ஒரு சொல்லுடைய இறுதியில் இடம்பெறக்கூடிய வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சொல்லுடைய முதல்லயும் இடம்பெறும், இறுதியிலையும் இடம்பெறும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படிங்கிற வினா எழுத்து. ஏன்னா, ஏன் சென்றாய் அப்படின்னு கேட்போமா? அப்ப ஏன் கொஸ்டினா? இப்ப ஏன்ங்கிறதுல முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஏவா இருக்கா? அதே நீதானே இதை செய்தாய் அப்படின்னு கேட்போமா? அப்ப நீதானே அப்படின்போமா? அப்ப நீதானே அப்படிங்கிறதுல அந்த நீதானே நேங்கிறத இன்னு கூட்டல் ஏன் பிரிக்கலாமா? நீதான் அப்படின்றதா அது வினா கிடையாது. ஆனா நீதானேன்னு சொல்லும் போது அது என்ன ஆயிடுது? வினாவா மாறிடுது. கரெக்டா? சோ அப்படிங்கும் போது இந்த ஏங்கிறது சொல்லுடைய முதல்லயும் வரும், இறுதியிலும் வரும். ஓகேங்களா? மொத்தம் 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல முதல்ல வரக்கூடியது ஏயா, ஆவோலாம் சொல்லுடைய இறுதியில வரும். ஆனா முதல்லயும் வந்து இறுதியிலயும் வரக்கூடிய ஒரே ஒரு வினா எழுத்து எதுனா ஏ அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது அங்க பார்த்தோம்ல அகச்சுட்டு புறச்சுட்டுலாம், அதே மாதிரி இங்கேயும் அகவினா புறவினான்னு இருக்கு. அகவினா அப்படின்னா என்னன்னா, அங்க என்ன கான்செப்டோ அதேதான் இங்க வினா எழுத்துன்னு வந்துடும், அவ்வளவுதான். இப்போ எது, யார், ஏன் இந்த சொற்கள்லாம் வந்து என்னது? வினா சொற்கள்லாம். இந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய இந்த வினா எழுத்துக்களை எதுல எது வினா எழுத்து? ஏ. யார்ல எது வினா எழுத்து? யா. ஏன்ல எது வினா எழுத்து? ஏ. இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன்னா மீதி என்ன இருக்கும்? தூ, இரு, இன்னதானே இருக்கும். இது பொருள் தருதா? இல்ல. தூங்கிறது பொருள் இல்ல, இருங்கிறது ஒரு பொருளையும் தரல, இன்னுங்கிறது ஒரு வினாவை எழுப்பல. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு வினா சொல்ல இருக்கக்கூடிய அந்த வினா எழுத்தை நீக்கிய பின்பு பொருள் தராது. இதை இப்படி சொல்லலாம். ஒரு வினா சொல்ல இருக்கக்கூடிய வினா எழுத்து அந்த சொல்லில் இருந்தால் மட்டுமே பொருளை தரும் அப்படின்னா அதெல்லாம் அக வினா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வினா எழுத்து அகத்தே இருந்தால் மட்டுமே, அந்த சொல்லின் அகத்தே சொல்லின் உள்ளே இருந்தால் மட்டும்தான் பொருள் தருது அப்படின்னா அது எல்லாமே அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தந்தால் மட்டுமே அது அகவினா. ஓகேங்களா? அதுவே புறவினா அப்படின்னா என்னன்னா, அந்த சொல்ல இருக்கக்கூடிய அந்த வினா எழுத்து வெளியில போயிருச்சுன்னா கூட பொருள் தரும். அதுதான் புறவினா. அவனா, வருவானோ. இப்ப அவனா அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? அவன் கூட்டலா. அப்ப இந்த ஆங்கிறத எடுத்துட்டுனா கூட அவன் அப்படின்னு கொடுத்துருமா? ஒரு பொருள் கிடைக்குதா? அப்ப அவனா, வருவானோ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? வருவான் கூட்டல் ஓன்னு பிரிக்கலாமா? இதுல இருக்கக்கூடிய இந்த வினா எழுத்து எது? ஓ. இதை நான் நீக்கிட்டதுக்கு அப்புறமும் வருவான்னு எனக்கு பொருள் தருதா? சோ இந்த மாதிரி வினா சொல்ல இருக்கக்கூடிய அந்த வினா எழுத்தை நீக்கிய பின்பும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது புறவினா. ஓகேங்களா? அதாவது வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்தும் கூட வினா பொருளை தருவது புறவினா. ஆனா சொல்லின் வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்துதான் ஒரு வினா பொருளை தரும் அப்படின்னா அது அகவினா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இதுதான். அப்ப சுட்டெழுத்து 3 எழுத்து ஆ, இ, உ. அகச்சுட்டு அந்த அந்த சுட்டெழுத்தானது உள்ள இருக்கணும். ஆனா புறச்சுட்டுனா சுட்டெழுத்து உள்ள இல்லைனாலும் பொருள் தரும். அண்மை சுட்டுனா அதற்குரிய எழுத்து இ, செய்மை சுட்டு ஆ. அதுவே அண்மையும் இல்லாம சேமியும் இல்லாம நடுவுல இருந்துச்சுன்னா ஊ. ஓகேங்களா? அடுத்தது வினா சுட்டு திரிபுனா அந்த இந்த இதெல்லாமே இன்றைய காலகட்டத்துல இம் அப்படிங்கறதெல்லாம் திரிந்து இந்த மாதிரி ஆயிங்கிறது திரிந்துதான் அந்த இந்தன் மாறி இருக்கு. அதுதான் சுட்டு திரிபு. அடுத்தது வினா எழுத்து 5 ஏயா, ஓ, ஏ. இதுல ஏ, யாலாம் சொல்லுடைய முதல்ல வரும். அதுவே இறுதியில வரக்கூடியது ஆ, ஓ, ஏங்கிறது மட்டும் முதல்லயும் வரும், இறுதியிலையும் வரும். ஒரு சொல்லுடைய வினா சொல்லுடைய சொல்லிற்குள்ள இருந்தா மட்டும்தான் ஒரு வினா எழுத்து ஒரு சொல்லுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பொருள் தருது அப்படின்னா அது அகவினா. அதுவே ஒரு வினா சொல்லி அந்த வினா எழுத்து சொல்ல இல்லைன்னா கூட பொருள் தருது அப்படின்னா அது புறவினா. ஓகேங்களா? கற்பவை கற்ற பின் பார்க்கலாமா? இப்ப பத்தியில இருக்கக்கூடிய வினா சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க. இதுல செழியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடை பகுதி எங்கு உள்ளது? எங்கு அப்படிங்கறதா இந்த இடத்துல வினா சொல். அதுல இருக்கக்கூடிய வினா எழுத்து ஏ. ஓகேங்களா? அடுத்தது என்று வினவினான். யாருக்கு ஆடை வேண்டும்? உனக்கா பெரியவர்களுக்கா என்று கேட்டார் விற்பனையாளர். இந்த இடத்துல யாருக்கு அப்படிங்கறதுனாலதான் இது கொஸ்டினா மாறுது. அப்ப யாருக்கு? இந்த யாருக்குங்கிற வினா சொல்ல எது வினா எழுத்து? யா. உனக்கா பெரியவர்களுக்கா? உனக்கா அப்படிங்கறது கொஸ்டின் தான். அப்ப உனக்கா ஆள முடியுதா? அப்ப இதுவும் வந்து ஒரு வினாச்சொல் தான். உனக்கா. அல்லது பெரியவர்களுக்கா? அதுவும் வினாச்சொல் தான். அப்ப ஆள முடியுது, வினாச்சொல் என்று கேட்டார் விற்பனையாளர். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அப்படின்றான் அந்த சிறுவன். சரி,
அப்போ இது எப்படி கொஸ்டினா மாறுச்சு? ஏன்ங்கிற சொல் இருக்கிறதுனாலதான் மாறுச்சு. அப்ப ஏன்கிறது வினாச்சொல். சிறுவர்களுக்கு ஆடை இல்லையோ? அப்ப அவன் திருப்பி கேட்கிறான், சிறுவர்களுக்கு ஆடை இல்லையோ? பெரியவருக்கான்னு மட்டும் கேக்குறீங்க, ஏன் சிறுவர்களுக்கு ஆடை இல்லையோ? இந்த இடத்துல சிறுவர்களுக்கு ஆடைகள் இல்லை அப்படின்னா அது ஒரு செய்தி தொடரா மாறிடும். ஆனா அதுவே சிறுவர்களுக்கு ஆடை இல்லையோ அப்படின்றாங்க. அந்த ஓங்கிறது சேர்றதுனால இது வினாவாக மாறுது. அப்போ இல்லையோ அப்படிங்கிறது வினாச்சொல். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே? அதாவது அந்த விற்பனையாளர் திருப்பி கேக்குறாங்க, நீ கேக்குறது உன் சைஸ் தானே அப்படின்றாங்க. அப்ப தானே, ஆடை தானே அப்படின்னு கேக்குறதுனால ஏங்கிறது இந்த இடத்துல வினா எழுத்து. இப்ப ஆடை தானேங்கிறது தான் வினாச்சொல். ஓகேங்களா? சோ இப்ப இந்த பத்தியில இருக்கக்கூடிய வினாச்சொற்கள் எது? எங்கு, யாருக்கு, உனக்கா, பெரியவர்களுக்கா, ஏன், இல்லையோ, ஆடைதானே, இது எல்லாமே இந்த சொற்கள் இடம்பெறுவதனால்தான் இது வினா தொடராக அமைகிறது. ஓகேங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது. அது உள்ளதா, அங்கே உள்ளதா? அங்கே உள்ளது. தம்பி டேஷ் வா, இவர் வா. தம்பி இவர் வானா தப்பு. தம்பி இங்கே வா அப்படிம்போம். அடுத்தது நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. நீர் அது தேங்கி இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்னா தான் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரும். யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொழியை ஆள்வோம் பகுதி. இந்த மொழியை ஆள்வோம் பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க? சொற்றொடர் பயிற்சி. அந்த இந்த என்னும் சுட்டு சொற்களை அமைத்து தொடர்களை எழுதுக. அந்த இந்த அப்படின்றமா எப்படி எழுதலாம்? அந்த வீடு அழகாக உள்ளது. இந்த மரம் நிறைய பழங்கள் கொடுக்கும். அப்ப இதுல அந்த இந்தலாம் இந்த இடத்துல வீட்டை சுட்டி காட்ட இந்த அந்த அப்படின்ற பொருள் சொல்லானது பயன்படுது. அடுத்தது மரத்தை சுட்டி காட்ட இந்தங்கிற சொல்லானது பயன்படுது. இதுல மரம் பக்கத்துல இருக்கு, அதனால இந்த மரம். வீடு ரொம்ப தூரமா இருக்கு, அதனால அந்த வீடு. ஓகேங்களா? அடுத்தது எங்கே, ஏன், யார் ஆகிய வினா சொற்களை அமைத்து தொடர்கள் எழுதுக அப்படின்றாங்க. ஏன் நீ அங்கு சென்றாய்ன்னு கேட்கலாமா? அப்ப ஏன்கிற வினாச்சொல். யார் இதை செய்தது? யார். எங்கே பேருந்து நிறுத்தம் உள்ளது? எங்கே. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வினாச்சொற்கள் இருக்கக்கூடிய தொடர்கள். அடுத்தது சொற்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக அப்படின்றாங்க. நான் பள்ளியில் படிக்கிறேன். என்னென்ன சொற்கள் சேர்க்கணும்னா 6ஆம் வகுப்பு அரசு. அப்ப இது எப்படி எழுதலாம்? நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் எழுதலாமா? அடுத்தது பொன்னன் முன்னேறினான். இங்க வணிகம் செய்து பொருளீட்டி துணி, இந்த சொற்களை சேர்த்து எழுதணும். அப்ப பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான் எழுதலாமா? ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடர்கள் அமைக்க அப்படின்றாங்க. இதையும் நான் சொல்றேன். இந்த பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற பகுதியில இந்த பகுதியானது பயன்படும். ஏன்னா இந்த ஆண் பால் பெண் பால் விகுதி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாதான் உங்களுக்கு அந்த பிழை அற்ற தொடரை எழுத முடியும். அதற்காக இது பயன்படும். இப்போ நீ ஊருக்கு சென்றாய் அப்படின்னு சொல்லுவோமா? அதுவே நான் ஊருக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அவன் ஊருக்கு சென்றான், அவள் ஊருக்கு சென்றாள், இல்லு வரணும், பெண் பால் விகுதி வரணும். அவர் ஊருக்கு சென்றார். ஓகேங்களா? அப்ப சென்றார். அவன், அவள், அவர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள். இது கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு டேஷ் கொடுத்துட்டு சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்கலாம். எல்லாம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை நிரப்புகன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். நாம் இயற்கை உரங்களை தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்களில் ஒன்று. ஒரு இடத்தில் உற்பத்தி ஆகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம் ஆகும். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருட்களாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கற்தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர் அப்படின்றாங்க. இப்ப இங்க உங்களுக்கு 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கிடைக்கும் பொருளை டேஷ் கூட்டி புதிய பொருட்களாக மாற்றுவது சிறந்த வணிகம். கிடைக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பை நம்ம கூட்டி ஒரு புதிய பொருளா மாற்றி நம்ம வித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிறந்த வணிகம். அப்ப மதிப்பு கூட்டி மதிப்பை. அடுத்தது சிலை செதுக்கப்படும் போது
உதிரும் கல்தூளை டேஷ் ஆக மாற்றலாம். என்னவா மாற்றலாம்? கோலமாவாக மாற்றலாம். அடுத்தது வணிகத்தின் நோக்கம் என்ன? வணிகத்துடைய நோக்கம் என்ன? மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், அதாவது இங்க இருக்க பொருட்களை வேறொரு பகுதியில யாருக்கு நீட் இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போறது, அங்க உற்பத்தி ஆகிற பொருட்களை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்க கொண்டு வர்றது, இதுதான் வணிகத்துடைய நோக்கம். ஓகேங்களா? அப்ப 3வது கேள்விக்கு இந்த ஒரு லைன் வந்து ஆன்சர். அடுத்தது 4வதான கேள்வி என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை கூட்டி ஒரு புதிய பொருளாக மாற்றி தரக்கூடியது. அதாவது இப்போ ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதை கல்லா வித்தோம் அப்படின்னா நமக்கு காசு கம்மியா தான் கிடைக்கும். அதே கல்ல மதிப்பு கூட்டுறோம், ஒரு சிலையா பண்ணி விக்கிறோம், அப்ப அதோடைய விலை அதிகம். அதே கல்லுதான், ஆனா ஒரு சிலையாக மாற்றும் பொழுது அது எனக்கு அதிக விலைக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதுதான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திக்கு ஏத்த தலைப்பு என்னன்னா வணிகத்துடைய நோக்கத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிறந்த வணிகம்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க, வணிகம்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க, வணிகத்துல எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த பத்தியுடைய தலைப்பு என்னவா இருக்கும்? வணிகம் அப்படிங்கிறது தான் சரியான தலைப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மொழியோடு விளையாடு. இதுல இந்த விடுகதைக்கு விடை காணுங்கள். இது கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனி ஆளா இருந்தால் நடுநிலையாய் இருந்துருவான், யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்ற இறக்கம் காட்டிடுவான். ஒரு தராசுல எதுவுமே இல்லைன்னா நடுநிலையில இருக்கும், யாராவது உட்காந்துட்டாங்கன்னா தராசு மேல கீழே ஆட ஆரம்பிச்சிடும், அப்ப இது தராசு. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், கால் இல்லாத அவன் யார் அப்படின்னா கப்பல். பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு, அவன் யார்? ஓட்டப்பந்தய வீரன் குதிரை. சோ அப்ப அதுக்கு பேச முடியாது. இப்ப பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரன் யாருன்னா குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி, எந்த மணி? நெல்மணி. ஏன்னா இங்க உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, இதுல இருந்தா இங்க வரும். ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதி சேர்ந்து வரும், அவை என்ன அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி வேணும்னா நீங்க போய் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்க, இந்த கேள்வி கட்டாயம் இருக்கும். இதற்கான PYQ நம்ம ஆல்ரெடி டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம், அதுலயும் இந்த கொஸ்டினை நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம், இந்த சொற்களை வந்து அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அகர வரிசையில இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சொற்களுமே வந்து ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுதான்னு பாக்கணும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் வந்து உயிர்மை எழுத்துல தொடங்குறத பாக்கணும். உயிர்மை எழுத்துலயுமே வந்து அந்த கா, சா, ஞா, டா, நா அந்த வரிசையில தான் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணும். சோ இப்போ இங்க கா வரிசையில என்ன இருக்கு? கோமேதகம் இருக்கா, அப்ப கோமேதகம். அதுக்கப்புறம் தான் நீலம், பவளம். பவளம்னா பவளத்திலையும் பா வரிசையில 2 சொல் இருக்கு, பாக்கு அப்புறம் தான் என்ன வரும்? பூ வருமா, அப்ப பவளத்துக்கு அப்புறம் புஷ்பராகம். அதுக்கப்புறம் இப்பு, இம்மு, அப்புறம் தான் இம்மு தான், அதாவது பாக்கு அப்புறம் தான் மா வரும், அப்ப மரகதம். மரகதம் மா வரிசையில இங்க 3 சொற்கள் இருக்கா, இதுல மா ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் மா வரும், அதுக்கப்புறம் தான் மூ வரும், அப்ப மரகதம், மாணிக்கம், முத்து. வைடூரியம், வைரம். இதுல வை அப்படிங்கிற வா வரிசை, அடுத்தது மாக்கு அப்புறம் தான் வா வரிசை வரும். வா வரிசையில ரெண்டுமே வையாத்தான் இருக்கு. அடுத்த எழுத்து இதை பார்க்கணும். அடுத்த எழுத்து என்னது? டூ, ரா. இதுல டூங்கிறது டா வரிசை, ராங்கிறது ரா வரிசை. சோ அப்படிங்கும்போது டா வரிசை வந்ததுக்கு அப்புறம் தான் ரா வரிசை வரும். வைடூரியம்க்கு அப்புறம் தான் வைரமானது வரும். ஓகேங்களா? முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னா அடுத்து 2வது எழுத்தை பார்த்துதான் அகர வரிசை படுத்தணும். புரியுதுங்களா? சோ அடுத்தது கலைச்சொற்கள். பண்டம் அப்படின்னா என்னது? கமாடிட்டி. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுவும் ஃபெரிஸும் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஃபெரிஸ்னா என்னது? பயண படகுகள். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கன்சியூமர் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கன்சியூமர்னா நுகர்வோர். வாயேஜ் கடற்பயணம். ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். மெர்ச்சன்ட் வணிகர். இங்க இருக்க எல்லா கொஸ்டினுமே எல்லா சொற்களுமே டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல தொடர்ந்து அடிக்கடி கேட்கப்பட்ட சொற்கள். ஓகேங்களா? இதுல எஸ்பெஷலி இந்த நுகர்வோரையும் தொழில் முனைவோரையும் கம்பைண்டா கேட்பாங்க. கன்சியூமர், ஆண்டர்பிரனர், சரியான தமிழ் இணையை கண்டறிகன்னு கொடுப்பாங்க. நுகர்வோர், தொழில் முனைவோர். ஓகேங்களா? வணிகர் மெர்ச்சன்ட், வாயேஜ் கடற்பயணம், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், பண்டம் கமாடிட்டி, ஃபெரிஸ் பயணப்படகுகள்.
இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. இதுல உங்களுக்கு தெரியாத வார்த்தை எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடல்ட்ரேஷன்ங்கிறது கலப்படம் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மொழித்திறன் பயிற்சி பார்த்தோம். இதுல இயல் 1ல இணை எழுத்தும், இயல் 3ல சுட்டெழுத்து, வினா எழுத்து, இதற்கான டீடைல்டு வீடியோ கிளாஸஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். அதனால அதை பார்த்துக்கோங்க. இதுல பார்த்தோன்னு மேம் இங்க இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க புரியல அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். டீடைல்டு வீடியோ கிளாஸ் கொடுத்திருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்த வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக்ல இருக்கக்கூடியது, அதாவது இப்ப டேர்ம் 2 பார்த்தோமா, அடுத்த வகுப்புல டேர்ம் 3ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் நம்ம பார்க்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வகுப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்தது ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல இருக்கக்கூடிய இலக்கண மொழித்திறன் பயிற்சி பார்த்திருக்கோம். சோ அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இணை எழுத்துக்களுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்களுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துடுங்க. கட்டாயம் இது உங்களுடைய தமிழ் பாடப்பகுதியில 85 out of 85 எடுக்கிறதுக்கு உதவும். ஓகேங்களா? For more videos, stay tuned with BA Book. Thank you.